காப்பர் டீ போட்டா, கர்ப்பப்பை புண்ணாயிடும். காப்பர் உடம்பு முழுக்க பரவிடும். இதுக்கப்புறம் பிரெக்னன்ட்டே ஆக மாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் பார்ப்போம். வெல்கம் டு டே 26 ஆஃப் ஹீலிங் டயஸ்டாசிஸ் ரெக்டி. காப்பர் டீ அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் ஃப்ரீ கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ். ஹார்மோன் சம்மந்தப்படாத ஒரு கருத்தடை கருவி தான் வந்துட்டு காப்பர் டீ அப்படிங்கிறது. இதில் இருக்கக்கூடிய காப்பர் வந்துட்டு யூட்ரஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். காப்பர் அயான்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகும்போது யூட்ரஸில் ஒரு லோக்கல் இன்ஃப்ளமேஷன் வரும். இன்ஃப்ளமேஷன்ங்கிறது இன்ஃபெக்ஷன் கிடையாது. அதனால நம்மளோட WBC, ப்ராஸ்டாகிளாண்டன்ஸ் இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்பெர்ம் நம்மளோட யூட்ரஸ்குள்ளே வரும்போது அதனால சர்வை பண்ண முடியாது. அதோட ஃபங்க்ஷன் குறையும், அதோட மொட்டிலிட்டி குறையும். அதனால ப்ரெக்னென்சி ப்ரிவென்ட் ஆகும். இதை நம்ம எப்போ வேணாலுமே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். 99% வந்து இதோட எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். இம்பார்ட்டன்ட்லி இது வந்து அபார்ஷன் டிவைஸ் கிடையாது, ப்ரெக்னென்சியை ப்ரிவென்ட் பண்ணுற டிவைஸ் தான். அதுக்கப்புறம் யூட்ரஸில் ரிலீஸ் ஆகிற காப்பர் அயான்ஸ் வந்துட்டு பிளட் ஸ்ட்ரீமில் ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் கூட அப்சார்ப் ஆகாது. ஸோ நம்ம உடம்பு முழுக்க காப்பர் பரவறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் சூட்டபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பீரியட்ஸ் அப்போ ஹெவி ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு, அன்எக்ஸ்பிளைன்ட் வெஜைனல் ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் இடுப்பு பகுதியில் இருக்க உறுப்புகளில், அதாவது பெல்விக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு, யூட்ரஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஷேப்பில் இருக்காது. யூட்ரைன் அப்நார்மாலிட்டிஸ் அப்படின்னு கொஞ்சம் இருக்குது. அந்த மாதிரியான யூட்ரைன் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி காப்பர் டீ டிவைஸ் வந்துட்டு சூட்டபிள் ஆகாது. ஸோ நம்ம ஒரு கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மெத்தட்ஸ் அவைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளோட கைனகாலஜிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு அவைல் பண்ணிக்கலாம்.